நம்மளோட முதல் நேயர் புவனேஸ்வரி மேடம் அவங்களோட டாட்டருக்காக கேட்டிருக்காங்க. அவங்க நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும்? இப்போ மேடம்க்கு 2 கேள்விகள் இருக்கு. அவங்களுக்கு சில தடைகள் ஏன் இருக்கு அப்படின்னா, அடுத்த நேயர் பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர்ல இருந்து சரண்யா. இவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இவங்க கணவரோட இவங்களுக்கு வந்து மனஸ்தாபம், அவங்களோட சரியான பேச்சுவார்த்தை இல்லை. இது ரொம்ப வந்து கொஞ்ச நாளா அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் டேரோட் ரீடிங் பத்தின சந்தேகங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வாழ்வியலுக்கு பயன்படும் அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதனால இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இது வரப்போகுது. ஓகேவா? இதுல யாருக்கெல்லாம் நீங்க வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளை நீங்க வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம். கேள்விக்கான அந்த ஆன்சரை நான் வந்து ரீடிங் மூலமா சஃபில் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். அது நம்மளோட முதல் நேயர் புவனேஸ்வரி மேடம் அவங்களோட டாட்டருக்காக கேட்டிருக்காங்க. அவங்க நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும்? ஒரு சிலர் கேள்வி கேட்கும்போது நிறைய இதுதான் நான் சொல்றேன். டேரோட் ரீடிங் மூலமா என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நேரத்துல ஒரு கேள்வி கேட்கணும், கரெக்டா ஸ்ட்ராங்கா கேட்கணும். இப்போ மேடம்க்கு 2 கேள்விகள் இருக்கு. அது என்னன்னா, அவங்க பிள்ளையோட, அதாவது அவங்க மகளோட திருமணம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 2வது, இது ஏன் தள்ளி போகுது, ரொம்ப வந்து ஏன் வந்து ரொம்ப டிலே ஆகுது, அப்படி 2 கேள்வி இருக்கு. ஒரே கேள்விக்குள்ள 2 கேள்வி. ஸோ நான் தனித்தனியா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, எப்போ நடக்கும்? புவனேஸ்வரி அம்மாவுடைய அவங்க மகளுக்கு திருமணம் நேர்க்குள்ள நடக்கலாம். ஓகேவா? என்ன டிலேக்கான காரணம் கேட்டாங்க இல்லையா? டெக்குக்கு பின்னாடி அதுக்கான காரணமும் இருக்கு. 2 கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட், அவங்க பொண்ணுக்கு திருமணம் எப்போ நடக்கும்? 1 இயர்க்குள்ள கண்டிப்பா. அவங்களுக்கு சில தடைகள் ஏன் இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஆழ்மன பதிவு காரணமா இருக்கு. அவங்க ஆழ்மன பதிவு காரணமா அவங்களுக்கு அந்த பயம், திரும்ப லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நம்ம லைஃப்ல நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இவங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா லவ் லைஃப்ல அந்த மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு கொஞ்சம் அதனால ஒரு பயம் இருக்கு. ஈஸ்வரி மேடம், உங்க மகளுக்கு வந்து அந்த ஆழ்மன பதிவுக்கு காரணமாகவும் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்லாம் அவங்களுக்கு இருக்கு உள்ளுக்குள்ள. நீங்க அந்த டிலே பத்தி கேட்டீங்கல்ல, அதுதான். ஓகேவா? உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ப்ரோக்ராம் மூலமா சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி மேரேஜ் பார்க்கும்போது அவங்களோட ஆஸ்ட்ரோ படி நீங்க பாக்குறீங்களா, இல்லைன்னா ஆரா செக் பண்றீங்களா? 2 பேருக்கும் ஆரா மேட்சிங் இருந்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க திருமணம் பண்ணி வைக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து டேரோட் ரீடிங் மூலமாகவும் சில ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டேரோட் ரீடிங்ல தெரியாது. பட் இங்க டிவைன் பாத்ல ஆஸ் அ மாஸ்டராகவும் நான் அவங்களுக்கு அதை சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ அதே நேரத்துல இந்த அது ஒரு கார்மிக் சோலா இருந்தா நீங்க அதோட போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா? டேரோட் ரீடிங் மூலமா உங்களுக்கு இதை நான் வந்து கன்சல்டேஷனும் கொடுத்து ரீடிங்கும் பார்த்து அதுக்கான ரெமெடியும் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்த நேயர் பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர்ல இருந்து சரண்யா. இவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இவங்க கணவரோட இவங்களுக்கு வந்து மனஸ்தாபம், அவங்களோட சரியான பேச்சுவார்த்தை இல்லை. இது ரொம்ப வந்து கொஞ்ச நாளா அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? சில டவுட் இருக்கு. நம்மளோட பர்சன் வந்து நம்ம கிட்ட ஏன் இப்படி இருக்காங்க, இதுக்கு வேற என்ன ரீசனா இருக்கும், யாராவது நம்ம லைஃப்ல தேர்ட் பார்ட்டி மாதிரி யாராவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது அவங்களோட சந்தேகம். சரண்யா ரவிக்குமார் நடுவுல இப்போ அவங்களுக்கு சந்தேகம் பாருங்க, எதனால? ஃபர்ஸ்ட் கேள்வி. தேர்ட் பார்ட்டி இருக்குமா? அது 2வது கேள்வி. ஓகேவா? அவங்க சந்தேகங்களே ஒரு கேள்வியில 2 கேள்வி வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அவங்க டவுட் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரண்யா ரவிக்குமார் லைஃப்ல தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா? ஏஸ் கார்டு வந்திருக்கு.
பட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து யாரா இருப்பாங்க, அவங்களோட சந்தேகம் வந்து அடுத்தது எதனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மெயில் கேரக்டர். ஓகேவா? ஒரு மெயில் கேரக்டர் ஃபாதர் கேரக்டர்ல இருப்பாங்க. அவங்களால தான் அவங்களுக்கு கிளாஷ், அவங்க லைஃப்குள்ள வந்து பிரச்சனையா இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப எமோஷ்னலா உங்க நபரை வந்து ஏதாவது பேசி அவங்க கிட்ட வந்து கன்வின்ஸ் எமோஷ்னலா லாக் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது சரண்யா. உங்க நபருக்கும் அவங்களுக்கும் அந்த நபர் ஒரு அதாவது ஃபாதர் கேரக்டர் தான் அவரு. ஓகேவா? எமோஷனல் லாக். அவருக்கு வந்து உங்க நபருக்கு வந்து என்ன செய்யறது, ஃபேமிலிக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்றோம், உங்க மேல அவருக்கு சில வருத்தம் இருக்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி நீங்க உங்களை பிளேம் பண்ணி அவங்க வந்து அந்த நபர் பேசியிருப்பாங்க. அவர் கொஞ்சம் இப்போ வந்து மனைவி சொல்றதை கேட்கறதா இல்ல அப்பா சொல்றதை கேட்கறதா, இப்படி ஒரு ஃபோக்கஸிங் இல்லாம அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஓகேவா? இதுதான் உங்க நபரோட இப்போ அந்த ஒரு நிலைமை. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க இந்த நேயர்களும் உங்களோட சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலாம் இந்த ப்ரோக்ராம் மூலமா. டேரோட் பத்தி ஒரு சின்ன கேள்விகள், அதுக்கான வந்து விளக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து டேரோட் நான் வந்து ஜஸ்ட் ஆஸ்ட்ராலஜி பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடியோவில். அப்போ வந்து இந்த ரீடிங் பற்றி நான் பார்த்தேன். எனக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேயர் வந்து மதுரையிலிருந்து சுரேஷ் அப்படிங்கிற அந்த நேயர். ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுது மேடம். எனக்கு வந்து என்ன இது வந்து எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமா இருக்கு? இந்த ஆஸ்ட்ராலஜி படி பாக்குறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த டேரோட் ரீடிங்னா இது வந்து இதை பத்தி எனக்கு கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில ஆஸ்ட்ரோ பத்தியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும், ஒரு நாலேஜ் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த யூரோப் கண்ட்ரில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எப்படி அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேரோட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா. இது எல்லாமே வந்து அதாவது நம்மளோட 5 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பூமி, ஆகாயம், நிலம், நீர், காற்று. இந்த 5 எலமெண்ட் அதோட அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இது ஒரு எகிப்தியன் அந்த மன்னர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த சீக்ரெட்டான கார்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அவங்க வந்து அவங்களோட அந்த ராஜாங்க ரீதியான விஷயங்களுக்காக ஃபர்ஸ்ட் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நாளடைவில் அந்த நிறைய அந்த என்ன சொல்றதுன்னா போரெல்லாம் நடந்து நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் வந்ததுனால அது அப்படியே வந்து இதாயிடுச்சு. அதுக்கப்புறமா இது வந்து இத்தாலி இந்த மாதிரி நாட்டில் வந்து திரும்ப அதை ஒரு விளையாட்டுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, ஒரு ஃபன்னுக்காக ஒரு இதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு ஃபாதரியார் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் லைன்லேயும் அவருக்கு வந்து ஈடுபாடு இருக்கும். அவர் வந்து அதை பார்த்துட்டு இது வந்து சும்மா விளையாடுற கேம்ஸ் கிடையாது, இது வந்து இதில் வந்து எகிப்தியர்களுடைய அவங்களோட அந்த காடோட குறியீடுகள்லாம் இருக்கு, அவங்க இந்த 5 எலமெண்ட்டுக்குரிய குறியீடுகள் அவங்க வந்து இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை பெறறதுக்காக தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக்காவே பதிவிட்டாரு. அது இந்த கார்ட்ஸ்ல ஒவ்வொரு அந்த சிம்பிள் கலர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்றது எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதுக்காக தனியாவே அவர் வந்து ஒரு பதிவிட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணது. வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு தேடல்கள் இருக்கு, அப்புறம் உங்க லைஃப்க்கு தேவையான ஒரு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ண. ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தங்கிலீஷ் மட்டும் பண்ணிடாதீங்க. எஸ்எம்எஸ்ல ஒன்று தமிழில் டைப் பண்ணுங்க, ஷார்ட்டாக போடுங்க, ரொம்ப இங்கிலீஷில் அழகாக நீட்டாக பண்ணி கொடுங்க. ஒன்று இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பண்ணுங்க, இல்லைன்னா தமிழ்லையே பண்ணுங்க. ஓகேவா? ஆனால் தங்கிலீஷ் மட்டும் பண்ணிடாதீங்க, படிக்க முடியாது. ஓகே,
சரி, காட் பிளஸ் யூ குருச்சரணம்.